வெட்டிங் டே அதுமா இது இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கு? குடிச்சிக்கிறேன், எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. நீங்க எப்படியாவது போயிருங்க, வேணாம் அந்த பக்கம் வராதீங்க. ஏதாவது குடிப்பீங்களான்னு பாக்குது சாப்பிட. சென்னையில இருந்து வந்திருக்கோம். நல்லா இருக்கியா? அவ போக கூடாதா, இவன் தான் போகணுமா? இந்த ஹாலிடேஸ்க்கு ஏலகிரி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஏலகிரியில் இருக்கிற முக்கியமான 2 என்டர்டைன்மெண்ட் பார்க்கில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க வேண்டியது ஸ்கைரா பார்க் தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்றது வீடியோவோட மிடில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கைரா பார்க் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துலாம். இந்த ஸ்கைரா பார்க்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் உள்ளே 6 விதமான ஆக்டிவிட்டீஸ், அதாவது 6 விதமான பார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால இது அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் பார்க்னு சொல்லலாம். மூணாவது வந்து செல்ஃபி பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால செல்ஃபியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸ் பார்க்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் டெக்கரேஷனோட மினுமினுக்கிறதுனால லைட் பார்க்னு சொல்கிறாங்க. இப்படி 6 விதமான ஆக்டிவிட்டீஸோட சேர்ந்தது தாங்க இந்த ஸ்கைரா என்டர்டைன்மெண்ட் பார்க். வெட்டிங் டே அதுமா இது இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கு? குடிச்சிக்கிறேன், எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. நீங்க எப்படியாவது போயிருங்க, வேணாம் அந்த பக்கம் வராதீங்க. உன்னை பார்த்து அந்த மாடே போடப்போ அப்படின்னு விட்டுரும். மாடே பயந்துரும் போல நம்மளை பார்த்து. அடக்கி வச்சிருக்கேன் காளைய. இது பாகுபலி மாடு. இந்த பார்க்கை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா, இந்த பார்க்கை வந்து 2 விதமாக வந்து இவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. டே டைம் பார்க்காகவும் ரன் பண்ணுறாங்க, நைட் டைம் பார்க்காகவும் ரன் பண்ணுறாங்க. டே டைம் பார்க் அப்படின்றது வந்து மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். நைட் டைம் பார்க் அப்படின்றது வந்து ஈவினிங் 6 o'clock வந்துலேருந்து நைட் வந்து 10 o'clock வரைக்கும் இந்த ரன் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து செப்பரேட் சார்ஜஸ்ங்க. ஸோ ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ரெண்டுத்தையுமே வந்து பார்க்க முடியாது. ஆனால் நான் உங்களுக்காகவே வந்து ரெண்டுத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பார்க் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பார்க்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மான் பக்கத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டைனாசர் இந்த குட்டியோடு இருக்கிறது, ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் பிளே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி பாயிண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜிப்லைன் ஒன்றுமே வச்சுருக்காங்க. அதை பற்றியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஜிப்லைன் வந்து ரொம்பவே நல்லா பெருசாக இருந்தது. பட் நாங்கள் போன நேரம் பார்த்து ஒர்க் ஆகல. நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஏரியாவும் வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருந்தது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலாக பார்க்குன்னு வரவங்க என்ன எக்ஸசைஸாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் இந்த ஐடியா கொடுத்தாங்க? அழகாக வந்து இது இருக்கிற ஹைட்டை பார்த்தா கழுத்தை வெளியில் கட்டிட்டு போல இருக்கு. என்ன வாக்கு? ஏதாவது குடிப்பீங்களான்னு பாக்குது சாப்பிட. சென்னையில இருந்து வந்திருக்கோம். நல்லா இருக்கியா? நீ எந்த ஊரு? ஏலகிரியா? எந்த ஊரு? லெவல் 4 அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக கூண்டு போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா செட் பண்ணி சூப்பராகவே வச்சுருந்தாங்க. இங்கே என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத்து இருந்தது, கோழி இருந்தது, சேவல் இருந்தது, ஒரு சில புறாக்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மினி ஒட்டகம், அதாவது ஹைப்ரிட் ஒட்டகம் இருந்தது, பப்பீஸ் இருந்தது, ஒரு ஹைப்ரிட் ஆட்டுக்குட்டி எல்லாம் இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு வீடியோவில் ஷார்ட்டாக காட்ட முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்ஸோடு போனோம் அப்படின்னா நல்லாவே ஃபன் பண்ணலாங்க. சூப்பராக. அடுத்து ஒன் மோர். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு என்டர்டைன்மெண்ட் பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, த்ரில் வல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் பார்க்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதோட வீடியோ வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து நான் போஸ்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நைட் பார்க் வந்து வேறு லெவலாக வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையாலேயே வந்து ஒரு லைட் டெக்கரேஷனுமே சரி, அந்த லைட்டிங்ஸுமே சரி,
ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நம்மளுக்கு வந்து கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுமே வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ரொம்பவே வந்து நிறையா செல்ஃபி பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அந்த லைட் டெக்கரேஷனோட. இந்த லைட் டெக்கரேஷன் அண்ட் நைட் பார்க்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பார்க்கை வந்து டேவும் நைட்டு ஒன்றா பார்க்கணும் ஒரே டிக்கெட்டில் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு அன்சீசனில் ஏலகிரி போயிட்டு ஈவினிங் 4 o'clock போயிட்டீங்க அப்படின்னா டே பார்க்கும் பார்த்துட்டு அப்படியே நைட் பார்க்குமே வந்து பார்க்குறதுக்கு அவங்களே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுமே வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்கைரா உங்களுக்கு உண்மையாலே பிடிச்சிருந்ததா வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். உனக்காக நில்ல எது வேணும் சொல்ல, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ள.